பாருங்கள் எங்கே வந்திருக்கோன்னுட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கோம். சுமிக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துருக்கோம். பார்த்தீங்களா, மழை பெஞ்சாலே இது ஒரு பிரச்சனை. அதனால் எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறல வச்சுக்காதீங்க, முன்னாடியே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சுட தண்ணி குடிங்க, சுடு தண்ணி குடிங்க, உடம்பு பார்த்து, பச்சை தண்ணி குடிக்காதீங்க, உடம்பு பார்த்துக்குங்க. மழையில் நனையா உடம்பு எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் நான் ஸ்டாப்பாக இருமல் வந்துகிட்டே இருக்க முடிய மாட்டேங்குது, அப்புறம் மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், என் ஹேர் ஸ்டைலுக்கு அப்புறம் அடிக்கடி மாறின்னு தான் இருக்கும். நீங்கள் யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க, ஓகே? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா சுமிக்கு ஊசி குத்த போகிறாங்க, அதை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் கமெண்ட்டை போடுங்க. வாயிலே குத்த போகணும், ஏன் வாயில் குத்தணும்? உங்களுக்கு தான் இப்போ குத்த போகிறாங்க ஊசி, அதை நம்ம வேடிக்கை பார்க்கலாம். எவ்வளோ பிளான் பார்த்தீங்களா? எனக்கு வந்து ஊசி குத்தணுமா, அதில் இவருக்கு ஆனந்தமா. இந்த கரடி முஞ்சனுக்கு இதே வேலை, எனக்கு எப்போ பார்த்தாலும் ஊசி போடணும் சொல்லி சுற்றிட்டுருக்கேன். இவனுக்கு தாங்க அந்த ஊசியை வாங்கி வாயிலே குத்த போகிறாங்க. சாஞ்ச மாதிரி நடிடி, அப்போ தான் டாக்டர் சீக்கிரம் உள்ளே கூப்பிடுவாங்க. நடிக்க கூட தெரிய மாட்டேது உனக்கு, சொல்லித்தரணும். இன்னும் கொஞ்சம் சோகமாக இருக்கு, மூஞ்சி சோகமாக வை, மேலே பாரு. போதுமா? கன்னத்தில் கை வச்சுக்க, நெருப்பாக கொதிக்கிற மாதிரி இருக்கணும் ஜுரம், ஓகே? கொஞ்சோண்டி ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா சிவாஜி கணேசனே தோக்க வச்சுருவோம், அப்படி ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி பாடுறா, இப்போ பரவாயில்ல, இது ஓகே. ஓகே, டபுள் ஓகேவா? டபுள் ஓகே.